நீங்க வேஸ்ட் பீஸ் இல்லை, நீங்க மாஸ்டர் பீஸ். ஆலயம் என்பது உங்கள் சரீரமா இருக்கிறது. 3 நாளைக்குள்ள உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்க ஆத்துமா பலனுள்ளதா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னா வார்த்தை வேணும். ஜெபம் அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்க திரி அணையாது. மங்கி எரிகிற திரிய கர்த்தர் அணைக்க விட மாட்டார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாயிருக்கிற உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு சரீரமாகிய ஆலயம். உங்கள் சரீரமே ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? Do you not know that your body is a temple? இந்த faith journeyல நம்ம ஒரு நபர் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றோம், தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், தேவன் அற்புதம் செய்கிறார். இந்த நிலையிலிருந்து நானே தேவ ஆலயம், என்னுடைய சரீரமே ஆலயமா இருக்கிறது, இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும், இந்த ஆலயம் தேவனுக்கு பிரியமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? அல்லேலூயா. ஆலயம் என்பது ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டவர் முதல்ல இருந்தே அவருக்கு பிரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் உண்டாக்கின அவருடைய ஜனம் அவரை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம். ஆராதனை என்றால் என்ன? தேவனை உயர்த்துகிற ஒரு இடம், தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். அப்ப அவரை மகிமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஸ்தலம் ஒன்றை ஆண்டவர் தேடுறார். முதல்ல ஆராதனை என்பது ஒரு பலிபீடமாய் இருக்கிறது. எழுதி கொள்ளுங்க. இட் வாஸ் an altar. பலிபீடமாய் இருக்கிறது. நோவா ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினார். பலிபீடத்திலிருந்து அடுத்தது புரோகிரஷன், ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அடுத்தது சாலமோன் கட்டின தேவாலயம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இது கையினால் கட்டப்பட்டிருக்கிறது, இதை இடித்து போடப்படும், ஆனா 3 நாட்களுக்குள்ளே நான் அதை திரும்ப எழுப்புவேன். அப்ப எந்த ஆலயத்தை அவர் சொன்னார்? 3 நாள்ல அவர் திரும்பி எடுத்து கட்டுவேன்னு சொன்னது சரீரமாகிய தேவாலயத்தை. சொல்லுங்க ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. But he was not mentioning about temple built by brick and mortar. He was referring to a temple built by God himself. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத தேவனுடைய பராமரிப்பில் இயங்குகிற சரீரமாகிய ஆலயம். சொல்லுங்க ஆமென். Amen. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21-22 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டால் மூடி, சந்நிதி ஸ்தானத்தில் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி, சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். கவனிங்க, ஆலயம் முழுவதுமாக பொன் தகட்டால் மூடினான். அப்போ ஒருத்தவங்க அந்த பழைய ஏற்பாட்டில் சாலமோனுடைய ஆலயத்துக்குள்ள போனா உள்ள பார்க்கறதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்?
ஃபுல்லா கோல்டுல பொன் தகட்டை எடுத்து அதை அடிச்சு ஓவர்லே பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எங்க பார்த்தாலும் ஆலயத்தில் கோல்டு. எதுக்காக அதை சொல்றேன்னா, அந்த கோல்டுன்றது ஒரு மகிமைக்கு அடையாளமா இருக்கிறது. தேவ ஆலயம் தேவ மகிமையால் பெஸ்டா கர்த்தர் மூடி வச்சிருந்திருக்கிறார். ஆமென். Everything was glorious about God's sanctuary. அம்மாவுடைய பிள்ளைகளே, அவர் எப்போதுமே எப்படிப்பட்டவர்னா, நம்ம எதுக்கு நம்மளை ஆலயமா கர்த்தர் மாத்தினார்னா, நம்ம பிசிக்கலா ஒரு ஆலயத்தை தேடி நம்ம எப்போதுமே ஓடுறது நல்லது. ஆனால் நாமும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் ஆலயத்துக்கு போய் அங்க நின்னாதான், அங்க போய் ஜெபம் பண்ணாதான். 2 சாமுவேல் 22:7 வாசித்து பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். So temple is the place where prayers are heard. ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். ஆலயத்திலிருந்து கூப்பிட்டா அவர் கேட்கிறாரா? ஆலயத்திலிருந்து கூப்பிடுகிற அந்த ஜெபத்துக்கு அவர் கண்ணு திறந்திருக்குதா? அவர் செவிகள் கவனிக்கிறவைகளா இருக்கு. உங்க கண் என்ன பார்த்தா போதாது, செவி கவனிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சண்டா இருக்கக்கூடாது. எழுப்புதலுக்காக நீங்க இந்த வசனம்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கூட இருக்கிற இணை வசனங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2 நாளாகவும் 7:14 எப்போதும் ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? என்ன சொல்லுவோம்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா, என் முகத்தை தேடி திரும்பினால், அப்புறம் என்னது, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவமா. அப்போ 2 நாளாகவும் 7:15 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்தலம்னு சொல்லும் போது அதுக்கு பக்கத்தில் என் இருதயம், என் சரீரத்திலிருந்து, என் இருதயத்திலிருந்து நான் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு அவர் கண்கள் திறந்தவைகளாய் அவர் செவிகள் கவனிக்கிறவைகளாய் இருக்கும். சொல்லுங்க ஆமென். தேவாலயத்துக்கு உள்ள, ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள, சாலமோனும் தேவாலயத்துக்கு உள்ள, சாலமோனும் ஃபுல்லா கோல்டால வச்சிருந்தாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளேயும் ஃபுல்லா. ஏன்னா அது மகிமையா இருக்கணும். உங்க உள்ள எப்படி இருக்கணும்? உங்க சரீரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருந்தா மகிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நம்மளை ஏன் அவர் பயபக்தியா உருவாக்குனார்? சங்கீதம் 139:14, For I am fearfully and wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். ஏன் பிரமிக்கத்தக்க அதிசயம்? ஏனென்றால் அவருடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு. எத்தனை பேருக்கு நன்றாய் தெரியும்? நீங்க ஒரு மாஸ்டர் பீஸ். நீங்க ஒரே ஒரு பீஸை தான் உருவாக்குனார். உங்களை மாதிரி லிமிட்டட் எடிஷன் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாதுன்ற மாதிரி. உலகத்தில் உங்களை மாதிரி 7 பேர் எல்லாம் கிடையாது. உங்களை மாதிரி ஒரே ஒரு நபர் தான். உங்க கைரேகை ஒரே ஒரு கைரேகை.
அவ்வளோ டிசைன் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்தது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பொன் தகட்டால் மூட வச்சிருந்தார். சாலமோனுடைய தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிச்சிங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியே கோல்டாக இருக்கும். சும்மா இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போதே அந்த மரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கைவேலைகள் எல்லாமே கோல்டில் ஓவர்லே பண்ணி வைத்திருந்தார்கள். எவ்ரிதிங் வாஸ் பீட்டன் கோல்டு. அந்த ஷீட்ஸ் ஆஃப் கோல்டை அந்த அந்த மரங்கள் மேலே, அந்த சுவர்கள் மேலே எல்லாத்துலேயும் அவங்க பதிய வச்சதெல்லாம் கோல்டு. இப்போ யோசித்து பாருங்க, இப்போ நீங்கள் எவ்வளோ விலையேற பெற்றவங்களா இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அந்த வல்லமையின் பிரசனம் எவ்வளோ மகிமையாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வேஸ்ட் பீஸ் இல்லை, நீங்கள் மாஸ்டர் பீஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. யாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். என்ன பேசினாரு? மேல உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். சோ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, நம்முடைய சரீரத்தை அவர் ஆலயமா பார்க்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிற வரையிலும் பிசிக்கல் ஆலயம் தேவைப்பட்டது. என்றைக்கு அவர் நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழும்பி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் இரட்சகராய் மாறினாரோ, அவர் அவர்களுக்கு சொன்னது, ஆலயம் என்பது உங்கள் சரீரமாய் இருக்கிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை, இது அவருடைய வாக்குத்தத்தம். அப்போ நம்ம ஆலயமா நம்ம மாறிட்டோம்னா, அவர் நாமம் நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிற நம்முடைய இருதயத்தில் அவரை துதிக்கிறோம்ல, அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா இங்கே வந்து அவர் வாசம் பண்றார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க சரீரத்தில் அவர் வாசம் பண்றார்? உங்க சரீரமாகிய ஆலயத்தில் அவர் வாசம் பண்றார். உங்க வீட்டில் அவர் இருக்கிறார், உங்க இதயத்தில் அவர் இருக்கிறார், உங்க சரீரத்தினுடைய ஆளுகை அவர் கையில் இருக்கிறார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். We have to understand that he was implying about the sanctuary, about the temple. அவர் சொல்றார் ஆலய, அவங்களுக்கு புரியல. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க 46 வருஷம் கட்டின இந்த ஆலயத்தை போய் இடிக்கிறேன்னு சொல்றாரா? அதுவும் இடிப்பாங்க. ரோம அந்த பேரரசன் தீத்து ராயன் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 70வது நூற்றாண்டிலே 70 AD அவர் வந்து எல்லாத்தையும் தரமட்டமாக இடிப்பார். மறுபடியும் அவங்களை கட்டுவேன்றதையும் ஆண்டவர் இம்ப்ளை பண்றார். பட் த சேம் டைம் he was trying to make them understand, இதை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள அதை எழுப்புவேன். உங்களையும் இன்னைக்கு ஆலயமாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். நான் தீர்க்க தரிசனமா இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு சொல்ல விரும்புறேன், 3 நாளைக்குள்ள உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். 3 நாளைக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதம் வருகிறது. 3 நாளைக்குள்ள உங்களை கனப்படுத்த போறார். 3 நாளைக்குள்ள உங்க சரீரத்தில் வியாதி விலகுகிறது. 3 நாளைக்குள்ள நீங்க சுகமாக போறீங்க. ஒரு சகோதரிக்கு கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அவங்க கணவர் சொல்லிட்டாரு, குழந்தை இல்லாவிட்டால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார். அந்த சூழ்நிலையில நான் ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். பக்கத்து வீட்டில இருந்து இவங்க வந்திருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மகளுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சரீரத்தில் தேவனுடைய ஆலயமாய் கொடு, உனக்கு ஒரு குழந்தையை தருவார். அந்த மகளுடைய பெர்ஸ்பெக்டிவே மாறுச்சு. அது வரைக்கும் நான் ஒரு பாவி, நான் ஒரு அழுக்கு, நான் ஒரு பரிசுத்தம் இல்லாதவள், எனக்கு கிடைக்காது கிடைக்கலன்னு சொல்லி இருந்த அந்த மகளுக்குள்ள முதல் முறையாய் ஒரு எண்ணம்,
அந்த பெண்மணி எத்தனையோ இடங்களுக்கு போய் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார்கள், பிராயச்சித்தங்களை செய்திருக்கிறாங்க, அநேக இடங்களுக்கு போய் அவங்க பரிகாரங்களை செய்திருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். இப்போதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த மகளுடைய எண்ணமே மாறிவிட்டது. அதுவரைக்கும் அவங்களுடைய சரீரத்தை இழிவாய் பார்த்த அந்த மகள் அன்றைக்கு இது தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், அப்படியானா என் சரீரத்தில் அவர் எப்பொழுதும் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் வந்துட்டு போறவர் இல்லை, செஞ்சுக்கிட்டே இருக்கிறவர். அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நாட்களுக்குள்ள கால் பண்ணி சொல்றாங்க, எனக்கு ஒரு கரு உருவாகி இருக்கிறது. 19 வருஷத்துக்கு பிறகு சென்னையிலே குழந்தையை பெற்றெடுத்து கையில் குழந்தையோடு அவங்க திருப்பி யூகேவுக்கு போனாங்க. யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? உங்க சரீரத்தை ஆலயமா பாருங்க, அப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்பொழுதும் ஒரு அன்பு மகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், 6 வருடங்களாய் நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய், 6 வருடங்களா உனக்கு குழந்தை இல்லை, நீ ஆனிவர்சரி, உங்களுடைய திருமண ஆண்டு நிறைவு வருகிறது. நீ ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே இந்த 7வது வருடத்துக்குள்ள நான் கடந்து போகும்போது என்னுடைய சிறையிருப்பை நீங்க திருப்புவீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய 7வது ஆனிவர்சரி வர்றதுக்குள்ள, இந்த 6th ஆனிவர்சரி முடிச்சு 7th இயர்க்குள்ள பிரவேசிக்கிறீங்க, அந்த 7th ஆனிவர்சரி வர்றதுக்குள்ள உன் கையில ஒரு குழந்தை இருக்கும். தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இந்த ஆலயத்துல ஒரு மகிமை இறங்கி வரப்போகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16-17, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். You are the temple. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு உங்க ஆலயம், உங்க சரீரத்தை தேவன் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆலயத்துக்கு பல பகுதிகள் இருக்குது. மோசையுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் பகுதிகளை எனக்கு காண்பீங்க. நான் இதை காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன்னா எதை வெளியே நிறுத்தணும், எதை உள்ள கொண்டு போகணும், எந்த இடத்துல தேவன் மகிமைப்படணும். உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது: சரீரம், ஆத்துமா, ஆவி. இந்த 3 பகுதிகளிலும் நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும். In these 3 places you have to glorify God in the body, soul and spirit. சரீரத்தில் அவயவம் இருக்கிறது. சரீரம் என்பது அவுட்டர் கோட், சரீரம் என்பது வெளிப்பிரகாரம். சரீரத்தில் தான் நீங்க துதிகளை ஏறெடுக்கிறீங்க. உடைய வாசல்களில் துதியோடும் உடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, சங்கீதம் 100 வாசிக்கிறோம்ல, அது அவுட்டர் கோட். அவுட்டர் கோட். அப்போ சரீரம்ன்றது அவுட்டர் கோட். அது நம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்டார்டிங் பிளேஸ். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரைபடத்தை நான் உங்களுக்கு அக்ராஸ் செக்ஷன் ஆஃப் தி டேபர்னக்கிள் ஆஃப் மோசஸ், இதில் என்னென்ன பகுதிகள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதன்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் நடத்துவார். பாருங்க, முதல்ல அவுட்டர் கோட்டு, அதுக்கு என்ட்ரன்ஸ், இதுதான் சரீரம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அவுட்டர் கோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்துக்கு பிறகு ஒரு தொட்டி ஒன்று இருக்கிறது, பரிசுத்தப்படுத்துறது. முதலாவதாக நம்முடைய சரீரம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குது? பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. அப்போ கெடுக்கக்கூடாதுன்னா இங்கே பாருங்கள், அழுக்கு படும், நிச்சயமாக
அது கெடும். ஆனால் என்ன பண்ணும், ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தை நம்ம வரும்போது நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தமாக இருங்கள்னு சொன்னார்னா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் அ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மீன்ஸ் எப்போதுமே பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்ல வருவேன்? யாருமே நான் பரிசுத்தன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையாற்றுவாங்க. நான் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்மளை சுத்திகரிக்கணும். ஸோ அவுட்டர் கோட் நம்முடைய சரீரம் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும். இப்போ பாருங்க, நானே வழி. யோவான் 14:6 போட்ட ஃபஸ்ட்டு அந்த வழி. ஓகே. ரெண்டாவது, இந்த சத்தியம்ன்றது நான் அவுட்டர் கோட்டில் இருக்கிற அந்த தொட்டி மட்டும் நான் பார்க்கல, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற சமூகத்து அப்பம் பாருங்க. உள்ள என்டர் பண்ண உடனே ரைட் சைடில் சமூகத்து த டேபிள் ஆஃப் ஷோ பிரெட். உங்க ஆத்துமா பலனுள்ளதா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னா வார்த்தை வேணும். அந்த சமூகத்து அப்பம் எதை குறிக்குதுன்னா உங்கள் ஆத்துமாவில் இருக்க வேண்டிய சத்தியத்தை குறிக்கிறது. எத்தனை பேருக்கு இதை டீப்பாக புரிய ஆரம்பிக்குது? சும்மா நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் பாருங்கள், நல்லா காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் யார், ஆலயம்னா என்ன, உங்களுடைய சரீரத்தில் என்ன பகுதி பாருங்கள். இது வெளியில் த வே, ஐ ஆம் த வே, உங்கள் வழிகாட்டி. நீங்கள் கண்ணில் பார்க்கலாம், காதில் கேட்கலாம், நுகரலாம், உணரலாம். இதெல்லாம் நீங்கள் அந்த வழியை அறிந்து கொள்ள தேவன் ஏற்படுத்துகிற அவுட்டர் கோட். அதுக்கப்புறமா த ட்ரூத் எங்கே இருக்குதுன்னா அந்த ரெண்டாவது பகுதியாக இருக்க பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. என்ன ட்ரூத்து? ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் ட்ரூத். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள். அப்போ அந்த சத்தியம் எங்க இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை தானே சத்தியம். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள்னா எதை அறிவீர்கள்? வார்த்தையை அறிவீர்கள். வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த வார்த்தை இந்த ஆலயத்தில் இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், அதை எழுதிக்கோங்க. வார்த்தை இல்லாத ஆலயம் வெறும் பில்டிங். வார்த்தை இருந்தால் தான் அது ஆலயமே. வார்த்தை இல்லைன்னா அது ஆலயமே இல்லை. வார்த்தை இருந்தால் தான் அது ஆலயம். அதில் டெய்லி அந்த சமூகத்து அப்பங்களை ஆசாரியர்கள் மாற்ற வேண்டும். ஃப்ரெஷ்ஷாக அவங்க அப்பங்களை செய்து உள்ள மாற்றிக்கிட்டே இருக்கணும். நாமும் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையால் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்ம ஆலயத்திலையும் அந்த அப்பம் புதுசாக டெய்லி, அதுக்காக தான் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறோம். டெய்லி காலையில் என்ன நடக்குது? சுட சுட அப்பம் சுட்டு உங்களுக்கு நீங்கள் நோட்ஸாக எழுதி தள்ளுறீங்க பாருங்கள். இது எல்லாமே அந்த சத்தியம்தான். உங்கள் ஆலயத்தை கர்த்தர் நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அவர் பரலோக மன்னாவை தந்துக்கிட்டு இருக்கிறார். ஆலயம் பாருங்கள். இப்போ சமூகத்தை அப்பம், அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்கள் மெனோரா அல்லது அந்த பொன் குத்து விளக்கு. பொன் குத்து விளக்கில் வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சம். உங்கள் ஆத்மாவுக்குள்ள என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். நீங்கள் உலகத்துக்கு. ஸோ அதுதான் ஆத்துமா. உங்கள் ஆத்துமாவில் வெளிச்சம் வேணும். யூ நீட் டு ஹேவ் த லைட் ஆஃப் காட். உங்கள் இருதயத்தில் இருள் இருக்கக்கூடாது. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 4 நம்ம வாசிக்கிறோம். அந்த அன்பு அது வெளிச்சமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் ஆலயம் வெளிச்சமாக இருக்கணும். ஆலயம் எப்படி இருக்கக்கூடாது? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆலயம் எப்படி இருக்கக்கூடாது? இதுல இருந்தே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். நான் எங்கே சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா?
நான் திருப்பி வேணா ட்ரை பண்ணி பாரு. ஆலயமா இருந்தா வெளிச்சமா இருக்கணும். மந்திரம் பண்ற இடத்துல இருட்டா இருக்கலாம், ஆலயம் வெளிச்சமா இருக்கணும். கர்த்தரே அதுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். Lord himself will be an eternal light. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த லைட் எரியணும்னா ஆசாரியன் டெய்லி அந்த குத்து விளக்குல எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் எண்ணெயை ஊற்றுனா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். திரிய மாற்றினா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். டெய்லி ஜபத்தை ஊற்றுனீங்கன்னா, ஜபம் இருந்துச்சுன்னா உங்க ஆலயத்தில் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஜபம் இல்லைன்னா கண்ட மிருகமும் உள்ள வரும், கண்ட எண்ணமும் உள்ள வரும். ஜபம் அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்க திரி அணையாது. Yes, மங்கி எரிகிற திரிய கர்த்தர் அணைக்க விட மாட்டார். உங்க இருதயத்துல வெளிச்சம், உங்க பரிசுத்தம், உங்கள் தேவன் மேல இருக்கிற பக்தி வைராக்கியத்தின் அக்னி உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்த பாருங்களேன், அந்த வெளிச்சம் இருக்கணும். மூன்றாவது காரியம், அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஸ்தூப வர்க்கத்தை ஏறெடுக்கிற தூப கலசம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், தூப பீடம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். அந்த தூப பீடம், நல்லா கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறீங்க. ஒரு இடம் பரிசுத்தமானதுன்றதற்கு அடையாளம் அங்கிருந்து வருகிற வாசனை. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? குப்பையிலிருந்து என்ன வரும்? நாற்றம் வரும். ஆலயத்திலிருந்து என்ன வரணும்? வாசனை. சில பேர் பழைய குப்பையெல்லாம் உள்ள வச்சிருக்கிறாங்க. பழைய குப்பையெல்லாம் தூக்கி போடுறதில்ல. என்னைக்கோ லவ் பண்ணவங்க கொடுத்ததெல்லாம் இன்னும் பெட்டு கீழே ஒளிச்சு வச்சிருப்பாங்க. புருஷனுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்க, அதெல்லாம் குப்பை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குப்பையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த ஃபோன் நம்பரை டிலீட் பண்ணிடுங்க. அந்த எண்ணமே வரக்கூடாது. குப்பையை கிளறுனா என்ன வரும்? குப்பை இல்லை, நாத்தம் வரும். குப்பையை கிளறுனா நாத்தம் வரும். குப்பையை எடுத்து போட்டுடணும். அதுக்கு பதிலாக அந்த இடத்துல வாசனையா. முதல்ல சொன்னேன் வார்த்தை, ரெண்டாவது வெளிச்சத்துக்கு சொன்னேன் ஜெபம், வாசனை ஆராதனை. ஆராதனை அது சுகந்த வாசனை, அதை நுகர்ந்து மகிழுமே என் இயேசையா. ஆராதனை அது சுகந்த வாசனை, அதை நுகர்ந்து மகிழுமே என் இயேசையா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த பாடலை ரொம்ப நாளாக எழுதி கம்ப்ளீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆராதனை அது சுகந்த வாசனை, அதை நுகர்ந்து மகிழுமே என் இயேசையா. 3 காரியம் ஆத்துமாவில் இருக்கணும்: வார்த்தை, ஜெபம், வெளிச்சமாகிய ஜெபம், ஆராதனையாகிய தூப பீடம், அதுதான் வாசனை. இது 3 இருக்கணும். வர்ஷிப்பு, வேர்டு, ப்ரேயர், இது 3 இருக்கணும். அப்போ இருந்துச்சுன்னா அடுத்தது உங்க ஆவி. அதுதான் பாருங்க, the way, the truth, the life. அந்த லைஃப் உள்ள இருக்கிற உடன்படிக்கை பெட்டியில் இருக்கு. அதுதான் உங்க ஆவி. that is your spirit. the spirit, இந்த ஸ்பிரிட் தான் தேவனுடைய ஆவியோடு உறவாடும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள். யோவான் 4:24 என்னை தொழுது கொள்கிறவர்கள்
ஆவியோடும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆர்டிஃபிஷியல் லைட் கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நத்திங் இஸ் ஆர்டிஃபிஷியல். உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டி மேல தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் இருக்கும். ஷகீனா மகிமை வெளிச்சம். இப்போ ஆண்டவர் உங்களை ஆலயமா பார்க்கிறார்னா இந்த 3 பகுதியும் கர்த்தர் பார்ப்பார். உங்க சரீரத்தை பார்ப்பார், உங்க ஆத்மாவை பார்ப்பார், உங்க ஆவியில அனலா இருக்கிறீங்களான்னு பார்ப்பார். அந்த அனல் நேச்சுரல் அனல் அல்ல. கேஸ் தட்டுப்பாடுன்னு எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ் அங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு செய்தியை இந்த காலைவேளை கொடுக்க விரும்புகிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வு இப்போ எல்லாத்துக்கும் சமைக்கணும்னா ஒரு அக்கினி. நம்ம லைஃப்பில் த வே, த ட்ரூத், த லைஃப்பில் உங்கள் ஆவியை அவித்து போடக்கூடாது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஸோ உங்கள் ஆலயத்தில் ஆவியில் உங்கள் லைஃபே அங்கே தான் இருக்குது. யோர் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் இன் யோர் பாடி. யோர் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் இன் யோர் சோல். யோர் லைஃப் இஸ் இன் த ஸ்பிரிட். நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்கன்னா ஸ்பிரிட் மேன் அலைவாக இல்லைன்னா உங்கள் ஆலயமே இல்லை. நீங்கள் ஆவியில் இல்லைன்னா, ஆவியில் தேவனை தேடலைன்னா அவரை கண்டடையவே முடியாது. இவர்கள் தங்கள் உதடுகளினால் என்ன கனம் பண்ணுகிறார், அவருடைய இருதயமோ. நீங்க ஷக்கீனா மகிமை உங்க ஆலயத்தில், உங்க ஆவியில் அந்த வெளிச்சம் இல்லைன்னா உதடுகளினால் கனம் பண்ணுவீங்களே தவிர உங்க ஆவி அவரை விட்டு தூரமா இருக்கும். அதுக்குதான் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒன்னா இணைக்கிற பிதா குமாரன் triune nature of man, trinity of God. உங்களை, உங்க ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லிபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். உங்க லைஃப்ல இதுவரை இல்லாத ஆசீர்வாதம் வரப்போகிறது. உங்க லைஃப்ல இல்லாத ஒரு செல்வம் வரப்போகிறது. பயங்கரமான பிளெஸிங் வரப்போகுது. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடியும் போது உங்களை தேடி ஆடுகள் வரும். உங்களை தேடி நன்மை வரப்போகுது. உங்களை தேடி வரப்போகுது. இந்த பாருங்க, இதுதான் தேவாலயத்தினுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கிராஸ் செக்ஷனல் வியூ. வெளியில் அவுட்டர் கோட், ஆசாரியன் வெளியே நிற்கிறாரு, பலியெல்லாம் செலுத்துவார். ஆனால் யாம் கிப்பூர் பாவ நிவர்த்தி நாளில் மட்டும்தான் அவரால் அந்த திரைச்சீலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வயலட் கலர் திரைச்சீலை செகண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை தாண்டி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட அவர் ஒரே நாள் தான் போக முடியும். அதுவும் காலில் கொலுசு கட்டி அனுப்பி விடுவாங்க மணிகள். அவர் உள்ள உயிரோடு இருந்தாருன்னா சத்தம் வரும். சத்தம் வரலன்னா காலில் கயிறை கட்டியிருப்பாங்க, அப்படியே அவரை வெளியே இழுத்துருவாங்க. அவ்வளோ பயங்கரமான மகிமை நிறைந்த அந்த இடத்துல இருந்த ஆசரிப்பு கூடாரம் இன்னைக்கு நம்ம ஆலயம், நம்ம தான் சரீரம்.
நம்ம சரீரம் தான் ஒரு ஆலயம்னு சொல்லிட்டார். அவ்வளோ ரேரா இருந்ததை நம்மளை ஒரு ரேர் பீஸா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம சரீரம் எப்படி இருக்கணும்? நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? நம்முடைய இதயம் எப்படி இருக்கணும்? இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் யாராவது கொஞ்சம் கழிவை உள்ள விடுவீங்களா? இந்த சர்ச்சுக்குள்ள யாராவது கொஞ்சம் கழிவை கொண்டு வந்து உள்ள போட்டு விட்டுருவோமா? எப்போதும் சொல்லுவேன், நல்லா அழகாக பெயிண்ட் அடிங்க. எனக்கு எங்கேயும் கொஞ்சம் துரு பிடிச்சிருந்தாலோ பெயிண்ட் போயிருந்தாலோ எனக்கு ஆலயத்தை தாங்கிக்கவே முடியாது. பின்னாடி இருக்கிற பேனல்ஸ் எல்லாம் மாற்றி எப்போதும் எனக்கு ஆலயத்தை நான் அதான் சொல்லுவேன், எங்கள் கூட இருக்கவங்ககிட்ட சொல்லுவேன், நம்ம எப்படி வச்சிருக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம மனசு இருக்கும். உங்கள் வீடு பார்த்தாலே உங்கள் மனசை நான் சொல்லிடுவேன். உங்கள் வீட்டை பார்த்தாலே உங்கள் மனசை நான் சொல்லிடுவேன். நீங்கள் உங்கள் டேபிளில் ஒரு கிளாத்தை எப்படி போடுறீங்க, உங்கள் பெட்ஷீட்டை எப்படி போட்டிருக்கீங்கன்றதை வச்சே என்னால் சொல்ல முடியும் நீங்கள் யார் என்னன்னு. ஏன்னா எதில் நம்ம நேர்த்தியாக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இருதயமும் நேர்த்தியாக இருக்கும். தேவாலயத்தை இன்னைக்கு கிளென்ஸ் பண்ணி தேவன் தங்கும் ஆலயமாக நம்மை ஒப்பு கொடுத்துடலாமா? இருக்கணுங்களா? ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கையை அப்படியே உங்களுடைய 2 கரங்களை விரித்து கொள்ளுங்க. ஆலயத்தை நிரப்புங்க. என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, உங்களுடைய ஆவியார நிரப்புங்கப்பா. பா, ஆலயத்தை கல்லர் குகை ஆக்கினார்கள் என்று நீ வைராக்கியமா சவுக்கு எடுத்து அவங்க வச்சிருந்த அந்த காசுக்காருடைய பணப்பெட்டிகளை புரட்டி போட்டேன். எங்க ஆலயம் கமர்ஷியலா மாறக்கூடாது. எங்க ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். எங்க ஆலயத்துல உங்க பிரியமில்லாதது இருந்தா அதை எடுத்து போட்டுருங்க. எங்க ஆவி ஆத்துமா சரீரத்துல உங்க பிரியமில்லாததை எடுத்து போட்டு என் ஆலயத்தை, என் இதயத்தை, என் ஆவிய, என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீ விடுதலை தருகிறதுக்காக உமக்கு நன்றி. நீர் அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் உங்களை இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு உயர்த்த போறார். அதுக்குதான் இந்த காரியத்தை நீங்க பேசி இருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? கைகளை தட்டி சொல்லுங்க ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.